You are watching Grace Television. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கிரேஸ் டிவி மூலமாக உங்களுக்கு இந்த சேனலில் அறிவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் எவ்வளோ அற்புதமான தேவன். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் உரியவர் அவர். முழு உலகத்திற்கும் எத்தனை கோடி ஜனங்கள் வாழுறாங்க, அத்தனை கோடிக்கும் தலைவர் அவர். அத்தனை கோடி மக்களுக்கும் கண்ணை உண்டாக்கினவர், காதை உண்டாக்கினவர், வார்த்தையை கொடுத்தவர், அறிவாற்றலை தருகிறவர், சிந்தனை திறனை கொடுக்கிறவர், வழிநடத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அலங்கரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அற்புதமாய் நடத்துகிற தேவன். இந்த விரலையெல்லாம் உண்டாக்கினவர் அவர் தான். இந்த உணர்வுகளை கொடுத்தவர் அவர் தான். இந்த பார்வையை கொடுத்தவர் அவர் தான். பக்குவமான இருதயத்தை கொடுக்கிறவர் அவர் தான். பாவத்தை அவர் கொடுக்கலை. பாவத்துக்கு வேற ஒருத்தவன் காரணம். ஆனால் பரிசுத்தத்தை கொடுக்க வந்த தெய்வம் அவர். இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற நிலைமை இருக்குது. சில பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற நிலைமை இருக்குது. விடுவிக்க முடியாமல் போராடுகிற நிலைமை. ஐயையோ, தப்பு பண்ணிட்டோமே, தப்பாக பேசிட்டோமே, தவறான முடிவு எடுத்துட்டோமே, இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியலையே என்று போராடுகிற நிலைமைகள் இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒரு வசனம் படிக்கிறோம் பாருங்க, இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று. 18ஆம் சங்கீதத்தின் 48, 49 இந்த 2 வசனங்களை படிக்கிறேன் பாருங்கள். அவரே எங்கள் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதான் சொன்ன. என்ன சொல்கிறாரு? அவரே. அவர் யார்? கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க நீங்கள். அவர் யார்? ஜீவனுள்ள தேவன். அவரே. அவர் யார்? ரட்சிப்பின் தேவன். இந்த தேவன் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? எனக்கு சத்துருக்கள் ஏராளமானவங்க இருக்காங்க, என்னை விலக்கி விடுவிக்கிறார். அவர் தான் உள்ளே வராரு. அந்த போராட்டத்துக்குள்ளே வருகிறார், அந்த தடுமாற்றத்துக்குள்ளே வருகிறார், அந்த பிரச்சனைக்குள்ளே வருகிறார், அந்த குழப்பத்துக்குள்ளே வருகிறார், விடுவிக்கிறார். உங்களுக்கு அதை செய்வார். நீங்கள் இந்த பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க, மனம் உடைஞ்சு போகிற நிலைமை வருது, வாழ வழி தெரியல, கஷ்டம் இருக்குது. இந்த சங்கீதக்காரன் சொல்கிற போலவே உங்களுக்கு அதை செய்வார், விலக்கி விடுவிப்பார். 2வது அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி. அப்போ விரோதிக்கிற ஜனங்களுக்கு முன்னால் நீங்கள் தெய்வ நம்பிக்கையாக இருக்கிறதுனால, அவரையே சார்ந்து வாழ்கிறதுனால, அவரை தெய்வமாய் நீங்கள் கொண்டிருப்பதினால, உங்களை விரோதிக்கிற மக்கள் மத்தியில் உங்களை விட்டுருவார்னு நினைக்கிறீங்க. அப்போ அப்படின்னா நாம் அவரை நம்பி பிரயோஜனம் இல்லையே. ஒரு வேளை விடுறாருன்னு சொன்னால் நம்ம எதை தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப அவமானப்பட்டு போகிறோன்னு சொன்னால் ஏதோ நமக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் அப்படி போனால் கூட நம்மை விடுவித்து கொண்டு வருகிறவர். ஆனால் என்ன சொல்கிறாரு? அப்படி எதிர்க்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவர் உயர்த்துகிறார், தலையை உயர்த்துகிறார். 23ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக
நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பும்படி செய்கிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களுக்கு முன்னால் சத்துருக்கள் இருக்கிறார்களே, எப்போ பாரு உங்களை பற்றி பேசுகிறாங்களா? எப்போ பாரு உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துகிறாங்க. எப்போ பாரு உங்களை பேச்சு எடுக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அப்படிப்பட்ட நல்லவங்க அப்படி தான் பேசுவாங்க. நல்லவங்க அப்படி தான் பேசுவாங்க. ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அருமையானவர்களே, நீங்கள் கெட்டவங்களாகவே இருங்க, ஆனால் நல்ல தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உங்களோட கூட இருக்கிறார். ஒரு வாரம் அவமானப்படுவீங்க, ஒரு மாதம் தலை குனிவீங்க, சில காலம் ஒளிஞ்சு வாழுவீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறார், உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார், உங்கள் உணர்வுகளை பார்க்கிறார். உங்களை உயர்த்துவார். சரி, ஏன் உயர்த்துறார் தெரியுமா? எதுக்காக உயர்த்துகிறார்? அதோடு கொடுமையான மனுஷனுக்கும் தப்பு வைக்கிறார். அப்போ இதெல்லாம் நான் சொன்னேன்னா ரொம்ப நல்லவங்க, எதிர்க்கிறவங்க, விரோதிக்கிறவங்க, குழி வெட்டுறவங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, தூற்றி திரிகிறவங்க, இதுக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இதுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். சொல்லுங்கள் நீங்கள் அவங்கள, அப்படிப்பட்டவங்கள நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். நான் உங்களை வாழ்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோன்னு சொல்லுங்கள். அவங்கள பார்த்து மனசில் சந்தோஷமாக இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் எழும்பினால் உங்களை தப்புவிப்பார். அவர் தப்புவிக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, இது நிமித்தம் கர்த்தாவே, இது நிமித்தம் என்னை விலக்கி விடுவிக்கிறீங்களே, என் தலையை உயர்த்துறீங்களே, என்னை தப்புவிக்கிறீங்களே, இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். இதுதான் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அவர் நடத்தின பாதைகளுக்கு, அவர் நடத்துகிற எல்லா கிருபைகளுக்கு, அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு, பாதுகாப்புக்கு, பராமரிப்புக்கு நினச்சி நன்றி சொல்லணும், துதிக்கணும். செய்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை விரிவடையும், விசாலப்படுவீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் தெளிவு பெறுவீங்க, மற்றவங்களை நேசிப்பீங்க, ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. கண்களை மூடுவோமா? பரம தகப்பனே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அப்படியே படிக்கிறோம், அவ்வளவுதான். இதை மற்றவங்க படிக்க முடியாது, படித்தாலும் தியானிக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தை அவங்க காதுகளில் போகுது, கண்ணால் பார்க்குறாங்க. அவங்க ரட்சிக்கப்படட்டும், மனமாறட்டும், விடுவிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோம், உம்முடைய பிள்ளையாக வாழட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த கிருபைகளை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.